அனைவருக்கும் இனிய வணக்கம். லண்டன் SRS தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் ஈழத்தின் முதுபெரும் எழுத்தாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய வேலை நிறுத்தம் என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் வேலை நிறுத்தம் சிறுகதை ஈழகேசரி 1930 1958 வரையான பத்திரிகைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகளின் தொகுப்பான ஈழகேசரி சிறுகதைகள் நூலில் இடம்பெற்றுள்ளது. 2000ஆம் ஆண்டில் வெளியான இந்த நூலை தொகுத்தவர் பிரபல ஈழத்து எழுத்தாளர் அமரர் செங்கையாழியான் கானா குணராசா அவர்கள். நூல் ஈழகேசரி சிறுகதைகள். ஈழத்து இலக்கிய புனைகதை துறையின் ஈழகேசரி காலகட்டத்து சிறுகதைகள் 42, 1930 முதல் 1958 வரை. வெளியீடு பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம், கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை அமைச்சு, வடக்கு கிழக்கு மாகாணம், திருகோணமலை. முதற் பதிப்பு அக்டோபர் 2000. சிறுகதை வேலை நிறுத்தம். எழுதியவர் ராதாகிருஷ்ணன். கதாசிரியர் பற்றிய குறிப்பு. ராதாகிருஷ்ணன் என்கின்ற ராதாகிருஷ்ண ஐயர் வண்ணார்பண்ணியைச் சேர்ந்தவர். ஆசிரியர். 1942 சில்லறை வியாபாரி என்ற சிறுகதையுடன் ஈழகேசரியில் பிரவேசித்தார். வேலை நிறுத்தம் மிகச்சிறிய கதையாயினும் எடுத்துக்கொண்ட விடயமும் கதை கூறும் முறையும் சிறப்பாக உள்ளன. சிறுகதை வேலை நிறுத்தம். எழுதியவர் ராதாகிருஷ்ணன். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. நீதிமன்றத்திலிருந்து வந்த நேரம் முதல் அவர் மனம் அமைதியாகவில்லை. ஒரே கவலை. மேஜை மீது வைத்திருந்த காப்பி பச்சை தண்ணீராக குளிந்திருந்தது. அவர் முன்னால் அவருடைய 2 வயது சிறுமி ஏதோ மதலை வார்த்தைகள் சிந்திக் கொண்டிருந்தாள். வழக்கத்தில் தன்னை தூக்கி எறிந்து முத்தமிடும் தகப்பனார் அன்று தன்னை ஏறெடுத்தும் பார்க்காததைக் கண்டு குழந்தையும் வாடிய முகத்துடன் போய் தாயிடம் அம்மா அப்பா என்று என்னவோ எல்லாம் முறையிட்டது. குழந்தையை மெதுவாக அணைத்துக் கொண்டாள் தாய். காப்பியை அருந்திவிட்டு நடிகன் மேடையில் ஒத்திகை செய்து பார்ப்பது போல் ஏதோ எல்லாம் முகத்தை கோணலாக வைத்துக்கொண்டு சாய் சே என்று முணுமுணுத்தவாறே மேலும் கீழும் அவ்வறையில் நடக்கலானார் போலீஸ் நீதிபதி ராமநாதன். சாயங்கால பத்திரிகையை சாளரத்தின் வழியாக போட்டுவிட்டு பத்திரிகை பையன் போய்விட்டான். பத்திரிகையை எடுத்து புரட்டி பார்த்தார். அதிலும் அதே புதினம் விரிவாக போடப்பட்டிருந்தது. பாதுகாப்பு சட்டப்படி வேலை நிறுத்தம் செய்து கைதியாக்கப்பட்ட 3 இன்று போலீஸ் கோர்ட்டில் தண்டிக்கப்பட்டனர். மேற்படி வழக்கை விசாரணை செய்த நீதிபதி திரு ராமநாதன் எதிரிகள் ஒவ்வொருவருக்கும் 6 மாத சிறை தண்டனை விதித்தார். செய்தியை வாசித்துவிட்டு ஓர் நீண்ட பெருமூச்சுடன் பத்திரிகையை கீழே எறிந்தார். ராமநாதன் ஓர் அப்புக்காத்தாக இருந்து நீதிவானாக வந்தவர். சிவில் உத்தியோக பரீட்சையில் தேர்ச்சி பெற்று உலகமே தெரியாது தீர்ப்பு கூறி அப்பீலில் தன் தீர்ப்பு தவிடு பொடியாகும் போக்கை பார்த்து பெருமூச்சு விடும் வர்க்கத்தில் அவரை சேர்ப்பதற்கில்லை. அவர் சட்டக்கல்லூரியில் படிக்கும் காலத்தும் அப்புக்காத்துவாக தொழில் நடத்தும் காலத்தும் ஓர் தீவிரவாதி. தொழிலாளர் இயக்கம், தேர்தல்கள், பொதுநல சங்கங்கள் எல்லாம் அவரின்றி நடைபெறா. அவருடைய எண்ணமோ பெரிசு. தம் நாட்டை ஓர் குட்டி ரஷ்யாவாக செய்துவிட தம் போன்ற சில இளைஞர்களால் மாத்திரமே முடியும் என்று கோட்டை கட்டியவர் அவர். ஆனால்
அப்புக்காத்து தொழிலில் அவருக்கு கிடைத்த வரும்படி அவர் மன உற்சாகங்களையும் தீவிரவாதங்களையும் பறக்கச் செய்துவிட்டது. வாரத்தில் ஓர் கட்சிக்காரனாவது அவர் கதவை திறந்ததில்லை. ஏதோ 4 பெரிய மனிதர்களின் தயவினாலும் சிபார்சினாலும் அவர் மேஜிஸ்ட்ரேட் ஆனது பழங்கதை. 3 வருஷங்களின் முன் நடந்த சம்பவங்கள் அவை. அதற்குள் எத்தனையோ வழக்குகளை விளங்கிவிட்டார், எத்தனையோ தீர்ப்புகள் சொல்லிவிட்டார். பட்சபாதம் இல்லாமல், மனச்சாட்சிக்கு பிழை இல்லாமலும், ஆனால் இன்றைய வழக்கு பாதுகாப்பு சட்டத்தின் கொடூர கண்களில் அவன் குற்றவாளி. ஆனால் தாரதமியமுள்ள பகுத்தறிவுள்ள மனிதனின் முன் சட்டத்தை திருத்த எனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. என்ன பேய் எண்ணம்! ஐயோ, அவன் சொன்ன பதில், ஐயா, நான் குற்றவாளி அல்ல. தாங்களின் கதையை நன்றாக கேட்டுவிட்டு தீர்ப்பு கூறுங்கள். நான் அந்த ஸ்தாபனத்தில் 25 வருடங்களாக வேலை செய்கிறேன். தினக்கூலி, அலவன்ஸ் உட்பட ₹1.61. என் மனைவி, 6 குழந்தைகள், வீட்டு வாடகை, துணி, மனைவி நோயாளி, வைத்திய செலவு எல்லாமாக மாதத்தில் எனக்கு ₹200 உழைப்பு இருந்தாலும் போதாது ஐயா. மற்ற இருவரும் சொன்ன கதையும் ஏறக்குறைய இதே மாதிரிதான். சம்பள உயர்வை கோரி வேலை நிறுத்தம். விளைவு 6 மாத கடுங்காவல். பெண்டு பிள்ளைகள் பட்டினி. மறியலால் திரும்பி என்ன செய்வது என்ற யோசனை. என் சம்பளம் ₹600. அலவன்ஸ் முதலியன எல்லாம் சேர்ந்து ₹800 கிடைக்கும். மிச்சம் பிடிப்பது குதிரை கொம்பு. தன் மனைவி பாயும் படுக்கையுமாக இருந்தபோது தான் செலவு செய்த ரூபாவை எண்ணி பார்த்தார் அவர். டாக்டர் பில் உட்பட ₹500. ஏழை தொழிலாளி இவ்வளவு தொகைக்கு எங்கே போவது? சம்பள உயர்வு கோரியது நியாயம்தான். ஆனால் சட்டம் சட்டம் ஒரு கழுதை என்று ஒரு பிரபல ஆசிரியர் சொன்னது அவர் ஞாபகத்துக்கு வந்தது. என்ன செய்யலாம்? ஐயோ, அந்த மூவரின் குடும்பமும் என்ன பாடுபடுமோ? அவர்கள் நிலைமை என்ன? நான் போய் பார்க்கலாமோ? அவர்கள் என்ன நினைப்பார்கள்? தன் நண்பர்கள், உத்தியோகம், அந்தஸ்து, ச்சே, இவையெல்லாம் எதற்கு? 3 ஏழை குடும்பங்கள் கஷ்டப்படுகின்றன. சட்டமா, நானா, அல்லது உண்மையில் தொழிலாளிகளா குற்றவாளிகள்? இல்லை, அரசாங்கம்தான். அந்நிய அரசாங்கம்தானே நடைபெறுகிறது. நாங்கள் அடிமைகள். டிரைவர், ஐயா, காரை கொண்டு வா. வேண்டாம். ஐயா, வேண்டாம் என்றேன். சரி ஐயா. வேஷ்டியுடனும் சட்டையுடனுமே புறப்பட்டார். அவர்களின் வீட்டு விவரம் முன்னமே முதலியார் மூலம் விசாரித்தறிந்திருந்தார். சட்டைப்பையில் அன்று வந்த சம்பளம் இருந்தது. 3 குடும்பங்களும் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றன. திடீரென்று ஸ்ரீ ராமநாதன் தமது வேலியை உதறி தள்ளிவிட்டதை அறிந்து அவர் நண்பர்கள் திகைத்தனர். இப்போது அவர் ஒரு அப்புக்காத்து. ஈழகேசரி 6/1/1945. இத்துடன் இச்சிறுகதை நிறைவு பெறுகிறது. இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை வேலை நிறுத்தம். எழுதியவர் ஈழத்தின் முதுபெரும் எழுத்தாளர் ராதாகிருஷ்ணன். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.